ஐயோ அம்மா மகமாரி அம்மா
இன்னும் கொஞ்சமாக உனக்கு புத்தி இருக்கு அறிவு மேல இடிச்சு பாக்குற பாரு வெள்ளாட்டு கடால திருடிட்டு வேலூர் ஜெயில 6 வருஷம் இருந்த மாதிரி பாக்குறான் திருட்டு போட பாக்குறேன் ஐயோ கிட்ட ஒரு பாத்திர பாரு ஐயோம்மா ஐயோ வளைச்சு கட்டுறேன் ஐயோ அத ஒண்ணும் குறைச்சல இல்ல ஆம்பளை மாதிரிதான் திமிரி காட்டுறான் அவங்க பாரு பொட்ட போய் நாட்டுக்கு வண்டியுமே காணும் கால் பட்டாது அம்மா ராசாத்தி ஐயர் விட்டு பாப்பாத்தி கொஞ்சம் வழியா இருந்துக்க வயிற்றுல எத்தனை ஊரும் படிச்சு தின்னியும் 4 வருஷமா யார கேட்டுனாக்க சல்லடை போட்டு சலிச்சு விட்டுல ஆமா இப்ப பார்த்து நீ இப்பயே மகிழ்ச்சியாச்சு அப்ப எப்படி இருந்திருப்பியோ என்னத்த கடிக்க போறா உக்கா தங்கி சொன்னா அங்கதான் கடிச்சிட்டு கட்டுறா கைவை இங்க ஒண்ணும் அம்மாட்ட ஒண்ணும் சொல்லாது எங்கேயா கிடந்ததான் எச்சாலாம் எழுதுரு விடலாம் அந்த அச்சாலாம் அத்திவு சாலாங்க பல்லுக்கு வருது அவதாரி தமிழ் சொல்லுக்கு வருது படக்க எழுத இது என்ன இது ரயில் தண்டவாள கண்டு என்ன திட்டம் இந்த சிரிப்பை அடி சிரிச்ச புதி போல அம்மாட்ட ஒண்ணும் சொல்லாது அடிக்கிற அம்மாட்ட கேட்டுக்கிறல்ல நான் அடிச்சுனா சொல்ல கொடுத்தீங்களா நீ ஏதாவது 4 அக்கா தங்கச்சோடு பிறந்து 4 அண்ணன் தம்பியோடு வளர்ந்தவனா இருந்தா ஒரு பெண்ணனுடைய அருமை என்ன பெருமை என்னன்னு தெரியும் ஆனா அது 7 மரம் பரம்பு புளியா மரம் காயுது படா காயுத ஓ இது சிக்காடு போட்டு ஸ்ரீதேவி சிக்காடு போட்டு தொடைக்கார கழுத அடிச்ச மரத்துல தொடைக்கார நீ அடிப்பியா என்ன அடிப்பியா அடிக்கிறது நாங்க அது ஏமாந்தா அடிப்பா அம்மா ஏமாற ஆளு கிடையாது கடுக்கிறது நீங்க அப்படி இல்ல பொம்பளமா எல்லா பொம்பளமே இடப்பட்டுறாத ஏன்னா அகரத்தில் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க அவருடைய முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம் இவங்க நல்லவங்களா கட்டவங்களான்னு சொல்லி அகத்தில் அழகு முகத்தில் தெரிந்து கொள்ளலாம் மனதினில் கடும்பகை முகத்தினில் அறியலாம் மாநில பூண்டுகளை மடையினால் அறியலாம் மனசு முகை அசுரரை சமரினில் அறியலாம் கல்வி கட்டவித்தவங்களை இங்க தெரிந்து கொள்ளலாம் கூட்டத்துல தெரிஞ்சுக்கலாம் கத்தவர்கள் உட்காந்து கவனித்து கேட்பாங்க இந்த கழுதை நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா அப்படின்னு சொல்லி கத்தவர்கள் கவனித்து உட்காந்து கேட்பாங்க கட்டாதவர்களுக்கு என்ன தெரியும் ஐயோ கட்டிட்டு ஆடுறாங்களா அது என்ன விசில் அடிக்கிறது கரகாட்டமா கரகாட்டு சொல்ற கரகாட்டன்ற அதுக்கு பேரே கரகாட்டம் தான் இவனே கொண்டு 70,000 சம்பளம் கொடுத்து கொண்டாந்து வைப்பான் சுத்தி உட்காந்துட்டு பாப்பாங்க எனக்கு எடுத்து விடு உனக்கு எடுத்து விடு போட்டுட்டு வந்து அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தேச்சல போய் கேட்டு கொடுத்துருவான் அது பிறந்து விட்டால் தன் பிறக்கும் இடத்திற்கும் புகழும் இடத்திற்கும் பெருமை தேடி கொடுக்கணும் பெருமை தேடணும் என்ன அவள் தான் ஒரு பத்தினி பதிவிரதை சரிதான் நடைமுறை ஆமா ஒழுக்கம் இப்படி இருந்தா பிறக்கும் இடத்திற்கு அண்ணன் பெருமை புகழும் இடத்திற்கும் குழந்தை மூத்தாருக்கு மாமனா மாமியாருக்கு பெருமை நீ நினைக்கிற மாதிரி நாக்க குழற மாதிரி நீ பாக்குற மாதிரி ஆள் நான் கிடையாது என்ன மூச்சு நின்றா என்னடா இது ஒண்ணு காத்து போனோம் மூச்சு வரவில்லைன்னா அழகு ஆடம்பரம் ஆமா அதுதான் சொன்னா என்ன சொன்னா இது எங்களுக்கு எதுக்கு உதவாது ஒரு நாளா அடிச்சுனா நாளா அடிக்கிட்டு போட்டு மண்ணு போட்டு மரடான்றான் இது என்ன இது ஆட்டு தோல் இத லட்சங்களில் சம்பாதிச்சு கொடுத்து நம்ம தோல் எத்தனை சம்பாதிச்சு கொடுத்து ஒண்ணு கிடையாது இது எதற்கு உதவாய் இதுக்கு எத்தனை பாடு அண்ணனு போடுற கழுத்து போட கழுது வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் ராவு பார்க்கலாம் வரம்பு பேசி கேட்கிறான் கடகால பேசி வைக்கிறோம் எதுக்கு ஒண்ணும் கிடையாது மாணிக்க வாசகர் என்ன சொன்னார் கடலை நிலைமாக்கி வாழ்ந்த போதிலும் கடைசி அவன் கொண்டு போவது ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன சொன்னா கடவு வர ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கும்
அந்த நிலத்துல இருக்காது அந்த ஆசை. அந்த கடல்ல ஒரு தடவை தண்ணி ஓட்டி பார்க்கலாமா, இல்ல ஏரியில ஒரு தடவை தண்ணி ஓட்டி பார்க்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் தான் ஓடும். என்ன மனிதனுக்கு ஏன் இந்த மூஞ்சி இருக்கிற வேலைக்கு இந்த மூஞ்சி நின்று போயிடுச்சு. அவன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருக்கட்டும், பணம் ஆசடிக்கிற மனப்பாடு மறைடா மறைடா சொன்னா எதற்கும் உதவாய் இதுக்கு எத்தனை எத்தனை பாட்டு எதற்கு உதவாய் கூடு நமக்கு எங்க பேரும் சொல்லுகாடு அங்க எல்லாருக்கும் அங்க வீடு காவு காத்துக்கிட்டு எத்தனை அடி தர்றாங்க? 6 அடி மண்ணு காவு காத்துக்கிட்டு நம்மள சாப்பிட என்ன நாம் எங்க இருந்து இந்த பூமியில விடுறோம்? யாருகிட்ட இருந்து நம்ம பிறக்கிறோம்? ஒரு பெண்ணனுடைய ஜான அங்கத்துல இருந்து கீச்சின கீழே போயிரும். உன்னை பெத்தவங்க கும்பல தாண்டா. இந்த ஆட்டத்தை பாக்குறாங்கன்னா நம்ம பெத்த தாய் மாதிரி கூட பிறந்த சகோதரர் மாதிரி வாயில வந்தது எல்லாம் சொல்றான் கழுத வயதுக்கு என்ன தின்றான கழுத அதனாலதான் இந்த வார்த்தை வருது. நல்லது தினா நல்ல வார்த்தை வரும் கழுத. ஒரு பெண்ணிலே உற்பத்தி ஆகிற மனிதன் மண்ணிலே வந்துதான் வாழ்கிறான். 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 என்னமோ கொஞ்ச நாள் இருக்கு மறுபடி மண்ணுக்கு தானே இறையாடுறோம். என்னமோ மறுபடி இருக்கு மறுபடி மண்ணுக்கு தானே இறையாடுறோம். உன்னுடைய கையால் எத்தனை அடி உயரம் எத்தனை ஜான்? 8 ஜான். 8 ஜான் உயரமா இருக்கிறவங்க அவங்க கையால 8 ஜான், குளமா இருக்கிறவங்க அவங்க கையா. இது 8 ஜான் உயரம் 9 ஓட்டை 8 ஜான் உயரம் கோட்டை 9 ஓட்டை 8 ஜான் உயரம் கோட்டை 8 ஜான் உயரம் கோட்டை 9 ஓட்டை மனிதன் கட்டுவதோ மன கோட்டை மனிதன் கட்டுவதோ மன கோட்டை எமகாலமை கண்டா இது எதுக்கு வந்து கொடுறாக்காத என் மேல நீ ஆசைப்படாது. சும்மா அடுக ஆடம்பரம் இதெல்லாம் என்ன எல்லாம் நம்ம கூட பிறந்த சகோதரிகள் நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆமா செக்கணும் சிவலிங்கன்னு தெரியாத நாக்க விட்டுறாத. நாக்க வர நாய் என்னத்துல கண்டிச்சு செக்குன்னு என்ன வடிது சிவலிங்கத்துல தான் என்ன வடிது. இது செக்குன்னு நினைச்சுக்காத சிவலிங்கம். கத்தது தன் கருத்தளவு கல்லாதது உலகளவு ஒற்றை கலைமடந்து ஓதுகிறாள் கலைமகள் சத்தமொத்த வீண்மந்தியம் நாம் புலவர்களே எறும்புக்கும் அதன் கையால் என்றானுடம் என்று காலைமேக புலவர் பாடினார். அது மாதிரி நாம என்ன புலவரா இல்ல கம்பரா இல்ல ஏதோ நமக்கு தெரிந்த வாழ்க்கை நாடகம். என்ன இந்த வேளாக்குறிச்சி கிராமத்தில் எழுந்தருளி அம்மனாகி முத்துமாரியம்மனுடைய பாத்திருக்கும் பஞ்சாய் அம்மனுடைய பாத்திருக்கும் அடையாரையுடைய பாத்திருக்கும் ஊரை சேர்ந்த அருமை அப்பா நாட்டாமை மணியின் பிரசிடண்ட் அடையவருடைய பாத்திருக்கும் அடையன் திரைந்தாய்ந்த வணக்கம். நான் ஆயார் என்ன தெரியுமா? தெரியும். என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் துருவ ஒன்றியம் ஸ்ரீதேவி சிக்காடு காமராஜ் நாடகவாதியார். காமராஜ் நாடக ஆசிரியர். நாடக ஆசிரியர்னு எதுக்கு நாடக வாத்தியத்துக்கு சீட்ல எதிர ஒத்துக்கணும். நான் தான் வாத்தியார் தான் வாதார் என்று புகழ்ந்து பேசக்கூடியவன் பறந்து ஓடக்கூடிய பதற்கு சமம். வாதார்னு சொல்லிக்க கூடாது எப்பவுமே. இல்ல எவ்வளோ வாதார்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த ஊர்னா வேளாக்குறிச்சினா பாரத பூசாலி நிறைய கேள்விப்பட்டு நான் கடுகு அப்பெல்லாம் இருக்காரு. அங்க கடுகு காதல மைனு சாட்டு வர மாதிரி எப்பேற்பட்ட பாரதவாசிலாம் இருக்காங்க. எப்பேற்பட்ட நாடகவாதி எல்லாம் பார்த்திருப்பாங்க. நான் வாத்தியார்னு சொல்ல அவ்வளவு தகுதி அல்ல. அந்த விளக்கமே நான் கேட்டேன்.
உங்க கூட தான் புல்லு பையன் சொல்றாங்களே புல்லு மட்டும் போய் யாரு கூட்டா வரையா கூப்பிடு மணி ஆசை இப்ப ஆள் யார் விளக்கம் தெரியுமா விளக்கமா சொல்லு அம்மா யார் சொல்லு எந்த நாட்டுக்கு சொந்தக்காரி சொல்லு என்னுடைய பேர் என்ன சொல்லுமா சொல்லு 56 தேசத்திலே சிறப்பு வாங்கிய நாடு எங்களுடைய நாடு நாடு 56 தேசத்திலே புகழ்பெற்ற நாடு எங்களுடைய நாடு புகழ்பெற்ற நாடோ எந்த நாடு மணிநகராபுரி பட்டணம் மணிநகரம் பெற்றலாம் நீர்வளம் நீர்வளம் நிலவளம் நிலவளம் பொன்வளம் பூமி வளம் பொருந்திய நாடு மணிநகராபுரி பட்டணம் மணிநகரம் பெற்றலாம் மணிநகராபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான வரும்படியான என் தந்தையாராகி சித்ராங்கன பாண்டியன் ஆமா பாண்டியராஜனுடைய மகள் என் பெயரோ சித்ராங்கதை சித்ராங்கதை என்னுடைய நாட்டிலே எந்த ஒரு குறையும் கிடையாது என்னடி வயசு பூக்குமா மரங்கள் எங்க வயசு குட்டியாட்ட கொஞ்சில எத்துப்படியா போலுக்குற வயசு 58 பொண்ணு வயசு தொடர்ந்து மட்டும் நினைச்சேன் மத்தாலக்காரங்க மாடு அவங்க வந்து பண்ணி வந்து இவங்க பண்ணி பொண்ணு வயசு பவர்தான் 4-5 வருஷம் தொடர்ந்து முடி பண்ணிட்டுண்டா வயசு 58 40 வயசோட பொண்ணு வயசு உன்னை யாராவது 58 சொல்லுவாங்களா 16 வயசு குட்டியாட்டம் மணியண்ணன் நல்ல பேர் வாங்கடா ஏன் பேச்சு வார்த்தை ஆட்ட நடவடை பாவனை ஆமா இலக்கணமான வார்த்தை ஆட்ட நடவடை பாவனை ஆமா அதை முன்ன கடப்படி என்னுடைய நாட்டினுடைய பெருமை தன்மைய எடுத்துரைப்பேன் எழுப்பப்பா மந்திரி மாறேன் நிறைந்த நாடு பல வண்டுகளுக்கு ஒன்று கட்டி வாழும் மூவரியாய் வண்டு வந்து அமிர்தம் கஞ்சாது அது பொன்னாடா மணிநகராபுரி பட்டணத்திற்கு ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் வண்ணே வண்ணு கண்ணே கண்ணே என்று பிறந்தவள் சித்ராங்கதை சித்ராங்கதை சொல்றேன் பக்கத்துல படுத்தோன்னா இவன் என்ன ஏதானான்னு கூட இந்த ஆளுக்கு புத்தி இல்ல வரல என் மகனை கூப்பிட்டு அவனுக்கு இந்த மணிநகராபுரி பட்டணத்தை இளவரசு பட்டம் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்ல அதவனும் அனுப்பி வைக்க வேண்டும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்பயிற்சிகள் இதுகளை கற்பித்து கொடுக்க வேண்டும் அந்த மகனாகிய பப்பர வேலை இருந்தா எங்க அம்மா